நண்பர்களுக்கு வணக்கம். நான் 2ஆம் கட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, நம்ம வீட்டில் மெலோஸ்டோமாவோட பூவை பாருங்கள். நமக்கு ஏற்கனவே ஒரு செடி வாங்கி வச்சோம். அது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். அது சரியாக எனக்கு கரெக்டாக பாட்டிங் பண்ணும்போது இறந்துடுச்சு. பாருங்கள், இது இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கவரில் இது லோக்கல்லே நேரடியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம வீட்டில் ஒரு 4-5 நாள் வச்சுட்டு தான் பாட்டிங் பண்ண போகிறோம். இந்த பூவோட கலரை பாருங்கள். இது ஒரு அழகு ராணின்னு சொல்லலாம். எவ்வளோ அருமையாக வந்திருக்காங்க பாருங்கள். மொட்டுக்களை பாருங்களேன். மொட்டுக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதில் பூ தாங்க இதோட அழகே. எனக்கு ஆக்சுவலாக பூனால் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மொட்டை பாருங்கள். மொட்டு அப்படி மொட்டு வரும்போதே அந்த கலர் டார்க்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம செடிகள் காய்கறிகள் வளர்க்கும்போது நம்ம கண்டிப்பாக பூக்களும் வளர்க்கணுன்றது தான் கட்டாயம். ஏன்னா மகரந்த சேர்க்கைக்கு. ஆனால் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லோ கலரில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இது எனக்கு ரொம்ப ஆசை. இதை எப்படியாவது மெலோஸ்டோமாவை நம்ம வளர்த்தே தீரணுங்கிற ஒரு முடிவில் தான் இன்றைக்கி திரும்பவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குது செடி. கண்டிப்பாக இதை நல்லா வளர்த்துருவேன்னு நம்ம நம்புகிறேன். நண்பர்களே, எவ்வளவு தான் நம்ம ப்ரெஷரில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பூக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு அழகு தாங்க. கண்டிப்பாக இந்த அழகை நீங்களும் ரசிக்கணும். குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் அந்த பூவை பார்த்தோன்னே அந்த ப்ரெஷர் போயிடுங்க. பாருங்கள், இந்த கலர் அவ்வளோ அருமையான கலருங்க. நான் இதில் உங்களுக்கு இதில் மொபைலில் எடுத்து போடுறத விட நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய மெலோஸ்டோமா மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் வளர்க்குறதுக்கு. தேங்க்யூ நண்பர்களே. நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.